நம்ம ஹீரோவை ஒரு ஆள் பட்டுன்னு சுட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு பயபுள்ள நம்ம ஹீரோவை காப்பாற்றிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வைக்க, ஹீரோவும் பார்த்தீங்க அப்படின்னா மயக்க நிலையில இருக்கான். நம்ம ஹீரோக்கு ஒரு பொக்கேவை எடுத்துகிட்டு வந்து சீக்கிரம் சரியாயிருவேன்றான். அதுக்கு நம்ம ஹீரோவும் என் பாட்டி வீட்டில் இருந்தானே திருடிட்டு வந்தேன்னு சிரிக்கிறான். அதுக்கப்புறம் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா பொக்கேவை பார்த்தா பொக்கேல இருக்கிற ஃப்ளவர் எல்லாம் சும்மா காஞ்சு கிடக்கு. நம்ம எவ்வளோ நாள்ரா இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் அந்த மாதிரி பார்த்தா ரொம்ப நாளாக இருக்கான் போல. வெளியே வந்து பார்த்தாலும் யாருமே இல்லை. இவன் மட்டுமே ஒத்த மரமாக இருக்கான். நேராக போய் அங்கே இங்கேன்னு யாரா இருக்காங்கன்னு பார்த்தா அங்கே ஒரு கதவு பூட்டியிருக்கு. அந்த கதவுக்கு பின்னாடி ரெண்டு கை வந்து இவனை பயமுறுத்துது. இதை பார்த்துட்டு நம்ம தலைமை வெளியே வரான். ஆளை விடுங்கடான்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்தா ஒரே பணமாக இருக்கு. அப்புறம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி ஒரு சைக்கிள் கிடக்குது, அதை எடுத்துட்டு போகலான்னா பக்கத்துலேயே ஒரு சாம்பி இருக்கு. அதை பார்த்து பயந்து எப்படியோ வீட்டுக்கு வந்துடுறான். மக்களே வந்துட்டு அழுறான். ஏன்னா யாருமே இல்லை, நம்ம பொண்டாட்டி போல யாரும் இல்லை. அதனால ரொம்பவும் அழுதுட்டு அப்படியே வெளியே போய் பார்த்தா அங்கே ஒரு ஆள் நடந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஹாய் சொல்லிட்டு பின்னாடி திடீர்னு ஒருத்தன் பேய் மாதிரி நம்ம ஹீரோவை மண்டையிலேயே அடிச்சிடுறான். பார்த்தா அது ஒரு சின்ன பையன். அதுக்கப்புறம் அந்த நடந்து வந்தவன் ஒரு ஜாம்பி போல. அவனை ஒரு ஆள் ஷூட் பண்ணிட்டான். ஷூட் பண்ணவன் வேற யாரும் இல்லை, அந்த பின்னாடி வந்து அடித்தவனோட பையனோட அப்பா தான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு நம்ம ஹீரோவை யாரா நீ எங்கேருந்துடா வந்தேன்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் மயக்கமாயிடுறான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.